கண் கொண்டு பார்த்திடம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் எப்படி நாமளே எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான எடிட்டிங் தான். நீங்கள் இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போவும் பிக்சர் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப் இருக்கும், அதில் போய்ட்டு 9:16 கொடுங்க. இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பிக்சர் செட் ஆயிரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் லோகோ இருக்கும். மேலே இருக்க பெருக்கலை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க. லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து விளம்பரம் பார்க்குற மாதிரி வரும். ஸோ விளம்பரம் முடிஞ்சோன்னா லோகோ ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் இல்லாமல் ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் பார்த்தீங்கன்னா டைம் லைனில் 5 செகண்ட் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா 2 பக்கம் ஏரோ வரும். அப்படியே நீங்கள் ரைட் சைடு ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ மோடு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லைட்டன் கொடுங்க. இந்த பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து பேட் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் மெத்தடில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தான் யூஸ் பண்ணுறோம். யூடியூப்லேருந்து எடுத்தது. இதே மாதிரி நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். யூடியூப் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தமிழ்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மறுபடியும் பிஐபி ப்ளஸ் வீடியோ மோட் என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த சாங் தான் ஓப்பன் பண்ணி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு இருக்கும். மறுபடியும் பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்க்ரீனில் வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தெரியுமோ உங்கள் பிக்சரில் அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இல்லாட்டி டெக்ஸ்ட் ரொம்ப லைட்டாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி. சிம்பிளான எடிட்டிங் தான். இதில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும். மறுபடியும் சேவ் கொடுங்க. வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோன்னா கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இது எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.